டிக்டோக் குழுக்களில் ஈடுபடுவதால் சிறுவர்கள் கடுமையான குற்றங்களில் சிக்குவதாக மிரிகான போலீஸ் தலைமையகத்தின் சிறுவர் மற்றும் பெண்கள் பணியகத்தின் பொறுப்பதிகாரி, மகளிர் தலைமை போலீஸ் ஆய்வாளர் வர்ணி கேசலா போகாவத்து தெரிவித்துள்ளார். பெற்றோர்கள் பிள்ளைகள் கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்தும்போது அவர்களை கண்காணிப்பது மிகவும் முக்கியம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். டிக்டோக் தொடர்பான கடுமையான குற்றங்களில் பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்பாக கடந்த 1.5 மாதங்களில் 20 முறைப்பாடுகள் பெறப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். சிறுவர்கள் இணையத்தில் டிக்டோக் குழுக்களில் சேரும் போக்கை நாங்கள் காண்கிறோம். இதன் மூலம் சிறுவர்கள் தங்களுக்கு அறியாமலேயே கடுமையான குற்றங்களில் சிக்குகின்றனர். டிக்டாக் குழுக்களில் சேரும்போது சிறுவர்கள் புத்திசாலித்தனமாக செயல்படுவது முக்கியமாகும். அந்த டிக்டோக் குழுக்களில் உங்கள் தனிப்பட்ட தகவல்களை ஒருபோதும் பகிர வேண்டாம். இந்த குழுக்கள் சில சிறுவர்களின் அந்தரங்க புகைப்படங்களைத் தருகின்றனர். அதனைக் கொண்டு பெற்றோர்களை மிரட்டி பணம் பறிக்கும் குற்றச்செயல்களும் அதிகரித்துள்ளன. இந்த டிக்டோக் குழுக்கள் மூலம் அதிகமான குற்றவாளிகள் சிறுவர்களின் வீடுகளுக்குள் நுழைவதைக் காணலாம். இது மிகவும் ஆபத்தான சூழ்நிலையாகும். சிறுவர்களுக்கு கையடக்க தொலைபேசி, மடிக்கணினிகள் மற்றும் டேப்களை வழங்கும் போது அவர்கள் அவற்றை எவ்வாறு பயன்படுத்துகிறார்கள் என்பதை கண்காணிக்கவும். மேலும் சிறுவர்களை அவர்களின் அறைகளில் தனியாக இருக்க அனுமதிக்க வேண்டாம். ஆதலால் உங்கள் பிள்ளைகள் கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்தி என்ன செய்கிறார்கள் என்பதை கண்காணிக்கவும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.